அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மகத்தான 10 நாட்களை கடந்துக்கிட்டு இருக்கோமா. நம்ம ஒரு ஷெட்யூல் மாதிரி அமலுக்கு போட்டுட்டு இதையாவது நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நியத் பண்ணிக்கலாம். இதை விட கூடுதலாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் ஒரு மதரசா சார்பாக ஒரு ஷெட்யூல் மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் 1 தொழுகை. நம்பர் 1 தொழுகையில் 5 வேளை ஃபர்லான தொழுகையை தவிர நஃபிலான வணக்கங்கள் தஹஜ்ஜத், இஷ்ராக், துஹா, அவ்வாபின் இந்த நாளும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது தவிர ஒவ்வொரு நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ரக்கா தௌபா நஃபில் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு. ஏன்னா இது சிறப்பான நாள் அல்ல. இதில் செய்யக்கூடிய அமல்களைப் போல் சிறப்பான அமல் வேறு இதில் இருக்காதுன்னு நபிசல்லாசம் அவங்க சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் நம்ம நம்முடைய அமல்களை இப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன திட்டம். அடுத்து 2வது இறை நினைவுமா. யா ஐயுஹல்லதீன ஆமனு உக்குருல்லாஹ திக்ரன் கசீரான்னு சொல்கிறான். அல்லா அதிகமான அளவு திக்ரு செய்யுங்கள்னு. தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இது தக்பீரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 9ல் ஆரம்பித்து 9வது பிறையில் 13வது பிறை வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலையும் வாஜிபமாக தொழுகைக்கு முன்னையோ பின்னையோ ஒரு தடவை தக்பீர் ஓதுறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த திக்ருமா இன்ஷா அல்லா. அதுக்கப்புறம் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா. அதுக்கப்புறம் தஹ்மீத், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை புகழ்கிறது. அதுக்கப்புறம் தஸ்பீஹ், எல்லா தஸ்பீகும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், செலவாத்து சொல்லலாம். எல்லா விதமான தஸ்பீகள் நமக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்கோ எல்லா தஸ்பீகளும் நம்ம வாயில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்ஷா அல்லா. நாள் முழுக்கவே இன்ஷா அல்லா தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சி. அது இன்ஷா அல்லா. அடுத்து 3வது சதக்கா. ஏதாவது ஒரு சதக்கா, ஒரு நாளைக்கு ஒரு சதக்கா. அது சின்ன சதக்காவோ பெருசோ, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதோ, எப்படியாவது ஒரு சதக்கா ஏதாவது ஒன்று யாருக்காவது செஞ்சிடணும் அப்படின்னு நியத் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லா. ஃபி அமானில்லா. அடுத்தது 4வது இஸ்திக்ஃபார் செய்கிறது. இஸ்திக்ஃபார் அதிகமான அளவுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்கிட்ட தௌபா செய்கிறது, இஸ்திக்ஃபார் செய்கிறது. அதோடு சேர்த்து அரஃபா நாஃபில் 4வதுல முக்கியமானது அரஃபா நாள். அரஃபா நாள் ரொம்ப சிறப்பான நாள். அந்த 10 நாட்களில் அரஃபாவுடைய நாள். நாட்களிலேயே இது மிகச்சிறப்பான நாள்னு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அரஃபா நாள் வைக்கக்கூடிய நோன்பு முந்தைய பிந்தையவரோட பாவங்களை கழிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கம்மா. அந்த அரஃபா நாள் அன்னைக்கு நோன்பு வச்சு அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறது இன்ஷா அல்லா. அடுத்து முக்கியமான அமல் குர்பானி. இந்த அமல்களை இன்ஷா அல்லா நம்ம இந்த 10 நாட்களையும் செஞ்சு அல்லாஹ்வுடைய நன்மைகளை அடைய அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும்.